கரைகளை அழைக்கும். அந்த கம்மாக்கரையில் வந்து அப்படியே ஒரு ஓரமாக வாக்கிங் வரும்போது, இந்த வெள்ளத்துக்கு பிறகு வரும்போது நிறைய சிதைவுகளை பார்த்தோம். இடையில ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு பீங்கான் துண்டு எடுத்தோம். அப்படியே இன்றைக்கி வரும்போது பார்த்தா அந்த ஒரு சின்ன அத்தி மரம் ஒன்று நிற்கி. இந்த பிள்ளைகள் விளாண்டுட்டு இருக்காங்கல்ல, இது வந்து அத்தி மரம். அத்தி மரத்துக்கு மூட்டில் அடி வரும்போது இந்த விளிம்பு மட்டும், இந்த தென்கரைக்கில் விளிம்பு மட்டும், இந்த பொதி மட்டும் தெரிஞ்சுது. முதல்ல இந்த நம்ம பார்க்குறோம்ல இந்த இடம் மட்டும் தெரிஞ்சுது. தெரியும் போது இந்த விளிம்பு மட்டும் இருக்கும்போனோடனே முழு பானையாக இருக்கா இல்லை விளிம்பு மட்டும் இருக்காங்கிறதுக்காக லேசாக அப்படியே விளிம்பு மட்டும் விஓசாரை வச்சுக்கிட்டு அவங்க வர சொல்லி எடுத்து பண்ணதை பார்த்ததில் சும்மா ஒரு கிட்டத்தட்ட 46 இன்ச்சு அவுட்டர் டயமீட்டர், விளிம்பு 2 இன்ச்சு திக்னஸ் இருக்குது. அப்போ 2 பக்கம் 2 இன்ச்சு கழிச்சாச்சு, 4 இன்ச்சு கழிச்சாச்சுன்னா 42 இன்ச்சு உள்கூடு உள்ள ஒரு கொள்கலன் மாதிரி இருக்குது. இது முதுமக்கள் தாலி மாதிரி தெரியல, ஒரு கொள்கலன் மாதிரி இருக்குது. இது என்னென்னு முறையாக ஆய்வு செஞ்சாங்கன்னா இதோட ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரில, எவ்வளோ ஆழத்தில் இருக்குங்கிற விஷயங்கள் தெரில. இந்த முறையாக ஆய்வு செஞ்சு பண்ணும்போது வந்து என்னங்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இதோட மூலக்கூறு அனலைஸ் பண்ணும்போது எந்த காலகட்டத்தில் உள்ளது, என்ன வச்சுருந்தாங்கங்கிற பொருளை கண்டுபிடிக்கலாம். சீக்கிரம் வந்து ஆய்வு பண்ணுங்கிற தாழ்மையான கோரிக்கை. இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறோம், ஏஎஸ்ஐக்கு ஷேர் பண்ணிடுறோம். அவங்க வந்து பார்த்துக்கிட்டு சொல்லட்டும். ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கு, அவேர்னஸ் கொடுத்துருக்கு. இது டேமேஜ் பண்ணிடுவோம்டா, விஓசார் ரிப்போர்ட் போட்டுருவாங்க. பண்ணிட்டாங்கன்னா முறையாக அவங்க தாசில்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, டாக்குமெண்ட் ஆயிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம்னா பண்ணலாம். ஏன்னா இந்த கம்மா வந்து என்னென்னா முக்கியமான விஷயம், இந்த கம்மா வந்து முதல்ல கிடையாது, இது கிணறுகள் தான் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்குற அந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. இப்போ வெள்ளத்தில் வந்து மூடிட்டு அந்த கரையை ஒட்டி கிணறு இருந்துச்சு. இப்போ நம்ம இப்படியே போனோம்னா அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு கிணறு ஒன்று உள்ளே இருக்குது, பழங்கால கிணறு ஒன்று உள்ளே இருக்குது. அந்த ரெண்டு கிணறு இருக்குது. அப்போது இந்த ஊருணிக்குள்ளே விளிம்பில் கிணறு இருக்குன்னா, இந்த ஊருணி வந்து 1952 தோண்டினதாக ஊரில் உள்ள ஒரு பெரியம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. 52 தோண்டினதாக ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ பின்னால் தோண்டியிருக்காங்க. தோண்டும் போது இந்த பூமியில் என்ன இருந்துச்சிங்களோ செதிவுகள் தெரில. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த வெள்ளத்தில் வந்து கரையில் அடித்த உடனே இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. மேற்கொண்டு இது நீளத்துக்கு நம்ம ஆளாரே பண்ணும்போது வந்து மேற்கொண்டு பானைகள் இருக்கா, அது என்ன இருக்குங்கிற விஷயங்கள் தெரியல. கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் செயல்படணுங்கிறது தாழ்மையான கருத்துக்கு.